திமுக கூட்டணியில் இருக்கும் துரந்தர்கள் ஸ்டாலினின் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். The AIDMK played a historic role in Tamil Nadu's progress. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. அஇஅதிமுக தமிழகத்திற்கு எதுவுமே செய்யவில்லை, எங்க அப்பாவும் நானும் என் மகனும் தான் எல்லாமே செஞ்சோம் என கூசாமல் ஸ்டாலின் பொய் கூறி வந்த நிலையில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியது அதிமுக தான், அதிமுகவின் தலைவர்கள் தான் என்கிற வரலாற்று உண்மையை உடைத்து பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி. ஏற்கனவே ஸ்டாலின் ஆட்சி எவ்வளவு கேடுகட்ட ஆட்சி என ஸ்டாலின் முன்னிலையிலேயே கூறி ஷாக் கொடுத்தார் பிரேமலதா. இப்போது பிரேமலதாவை மிஞ்சும் வகையில் அதிமுகவின் கடந்த கால செயல்பாடுகளை பாராட்டி இருக்கிறார் ராகுல் காந்தி. ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க, பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். பிரேமலதாவோ அடுத்து புதிதாக அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைந்தவுடன் என வாய் தவறி சொல்வதை போல போட்டியிடும் தொகுதிகளில் வெற்றி பெற போவது உறுதி. அதனால நீங்க கேட்கிற கேள்விக்கு நிச்சயம் புதிதாக மீண்டும் நம்மளுடைய ஸ்டாலின் அண்ணன் வணக்கம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். தமிழ்நாடு பூரா நான் மக்களை சந்திச்சாலும் இந்த வீடியோ மூலமா சில விஷயங்களை உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன். இந்த சமயத்துல எனக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல வருது. 2021 இதே மாதிரி ஒரு சட்டமன்ற தேர்தல். பெட்டியை மூட போறேன். மூடினதுக்கு பிறகு பூட்டு, அதுக்கப்புறம் சீல் வைக்க போறோம். எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு இது அண்ணா அறிவாலயத்துக்கு சென்னைக்கு கொண்டு போகப்பட இருக்கு. எல்லா பெட்டியும் அங்கதான் சேகரித்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு உறுதியா பதவியேற்ற அடுத்த நாள்ல இருந்து 100 நாட்களுக்குள்ள இவைகள் எல்லாம் தீர்க்கப்படும் சொல்லி இருக்கிறேன். சொட்டிகளே செஞ்சிகளா எப்ப செய்வீங்க? அந்த சமயத்துல சில பேரு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொன்னாங்க. கலைஞரோட என்னை எப்பவுமே ஒப்பிட முடியாது. எங்கே கொள்ளை அடிக்கலாம், எங்கே சுரங்கம் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதில் கருணாநிதியை வெல்ல பிறந்தவன் உலகத்தில் எவனும் இல்ல. அதனாலதான் சர்க்காரியா சொன்னா விஞ்ஞானபூர்வமா திருடுவான்னு. பசிச்சவன் நிலக்கடலை செடியை வேரோட புடுங்கிடுவான். இவன் அப்படி இல்ல, செடி அப்படியே நிற்கும், கடலை புடுங்கிடுவான். அப்படிப்பட்ட தலைவரை விட நான் மோர் டேஞ்சரஸ்னு அவங்க சொல்லும் போது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு. இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா சும்மா இருக்குனே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? டேஞ்சர் தான். இதுல தலைவர் கலைஞரை விட ஒரு படி மேல இருக்கேன்னா அது எனக்கு பெருமை தானே. அடங்கொக்கால இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. ஸ்டாலின் சார் சிஎம் ஆனதெல்லாம் ஓகே, இந்த 5 வருஷத்துல மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டா முக்கியமா எப்பவுமே தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒன்றிய அரசை எதிர்த்து தமிழ் மக்களுக்காக சண்டை செஞ்சிருக்கிறத இன்னும் பெருமையாக என்னால சொல்லிக்க முடியும். நீங்க எந்த டேட்டா வேணாலும் எடுத்து பாருங்க. 5 வருஷம் ஆட்சி காலத்துல 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2000க்கும் மேற்பட்ட ரேப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7000க்கும் மேற்பட்ட கொலை கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாடு டாப்ல இருக்கும். பார்த்தாலே தெரிகிறதா? இப்படி எல்லா வகையிலும் நாம முன்னேறி இருந்தாலும் ஒரு சில குறைகளும் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. ராஜா சோழனை விட ஜாஸ்தி 79 கோயில். 79 கரெக்டா? 79 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்தவர் இவரு. அதுல என்னங்க பெரிய விஷயம்னா ராஜா சோழனை விட ஜாஸ்தி. இப்படி பொய்யான பிரச்சாரம் பண்றவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னைக்குமே நாங்க களத்துல நிற்போம். கஞ்சி குடித்து ஓடுபவர்கள் மத்தியில்
இஸ்லாமியர்களின் நெஞ்சிலே குடியிருக்கின்ற எங்கள் முதல்வரை இருந்தாங்க நெஞ்சில காட்டு நெஞ்சில அனுமார் கீழ்ச்சி காட்டினார் ராமர் காட்ட பார்க்கலாம். 1975 மிசாங்கிற ஒரு போரை அன்றைய ஒன்றிய அரசு நடத்தினப்போ அதை எதிர்த்து போரிட்டு வந்தான் இந்த ஸ்டாலின். Who was in power? Who was in power? Congress. And who are you in alliance with? Congress. What is this? நான் உங்க அப்பாவா, அண்ணனா, தம்பியா, ஒரு தோழனா உங்ககிட்ட உரிமையோடு கேட்கிறேன். மீண்டும் இந்த நல்லாட்சி தொடர உதயசூரியன் சின்னத்திலும் வாக்களிச்சு வெற்றி பெற செய்யுங்க. வாக்களிப்பீர் உதயசூரியன். போடா என்ன அப்படி தள்ளுவாங்க உனக்கு. அத சொன்னாரு தம்பி விஜய் போட்டிடுறாரு. அது என்ன சின்னம்? விசில் சின்னமா? தாமரை சின்னம் என்ன? ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. உதயசூரியனை தவிர யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது தாமரைக்கு தான் போகும். அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க? மாம்பழ சின்னம், அது தாமரை தானுங்க. அப்புறம் இன்னொன்னுங்க, ஆமா மெயின் கண்டென்ட் அவ்வளவுதான். கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. நான் யாரையும் அரசியல்ல தாக்கி பேச விரும்பல, விமர்சனம் பண்ணி பேச விரும்பல. ஏன்னா அதுக்கு எனக்கு வழக்கம் இல்லை, எனக்கு பழக்கமே கிடையாது. நான் யாரையும் எதிர்த்து மரியாதை இல்லாம தரக்குறைவா பேசுற வழக்கம் எனக்கு கிடையாது. குஜராத்தில மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள். அதேபோல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார். ஆக அவளும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினாள் என்பதை போல கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கலாம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில எங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய சவால், முதலமைச்சர் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. அப்படி அவர் செய்யாத திட்டத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக தான் இருந்தது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் பல இடங்கள்ல இந்த தேர்தல் அறிக்கையை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. உன் ஆந்த கண்ணில் ஆசிட் ஊத்த அவனா சூப்பர் ஸ்டாரு சூம்பி போன கிறிஸ்துமஸ் ஸ்டார் மாதிரி இருக்கான். 8000 ரூபாய் கொடுப்பதாக அந்த கூப்பனாக இருக்கட்டும், இல்லைன்னா நிறைய விஷயங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சொன்ன ஒரு அடிப்படை கருத்து. அது இந்த தேர்தல் அறிக்கையில இருப்பது ஆக நாங்க நினைக்கிறோம். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு.